ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா R15 V3க்கு R15 வண்டிக்கு செயின் ப்ராய்ட் மாற்றுறோம். எதனாலனா கஸ்டமர் வந்து செயினை அட்ஜஸ்ட் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணாமல் ஓட்டியிருக்காங்க, வேகமாக ஓட்டியிருக்காங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா பாருங்கள், பின்னாடி பல்லு ப்ராக்கெட்டில் பல்லு வந்து ஒரு பல்லு இருக்குது, ஒரு பல்லு இல்லை. ஆனால் வண்டி புது வண்டிங்க. இது மட்டும் பாருங்கள், முன்னாடி சுத்தமாக அவுட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பேசிக்காக பாருங்கள், ஏன்னா நம்ம கேமராவில் இல்லை, ஃபோனில் நார்மல் ஃபோனில் தான் எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், கை வச்சு காமிக்கிறீங்க, நல்லா பாருங்கள். இதில் செயின் பாயிண்ட் வந்து இதில் பல்லு கட்டாக இருக்குது, சின்ன பல்லு. இது செயின் பாயிண்ட்டு மெயினாக மெயின்டைன் பண்ணாதனால போயிடுச்சு. ஆனால் இது இவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் இன்னும் ஒரு 20,000 கிலோமீட்டரோட ஓட்டியிருக்கலாம். பாருங்கள், பேசிக் அடிப்படை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மெக்கானிக் செட்டில் வாரத்துக்கு ஒருக்கா இல்லை மாதத்துக்கு ஒருக்கா போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா பைக்கு 2,20,000 கொடுத்து எடுக்கிறீங்க. ஆனால் சப்போஸ் ஒரு 30 ரூபா 50 ரூபா கொடுத்து ஒரு செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஒரு இது அதுக்கு லூப்பு 150 ரூபா 200 ரூபா தான் வருது, அதுக்கு லூப் ஃப்ரீ யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வண்டி வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா மைலேஜ் தரும், வண்டி பிக்கப் கிடைக்கும், உங்களுக்கு நல்லபடியாக செலவு மிச்சமாகும். மீன் வரை பண்ணாதீங்க காசை, சரிங்களா? சங்கடமாக இருக்குது. இந்த பைக் கஸ்டமர் மாற்றும் போலே பாவம், அவரே கஷ்டப்பட்டு 2,000 செயின் பாயிண்ட்டு 2,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், ரோடான் இதோட MRP பாருங்கள், இங்கே பாருங்கள், 2,000 ரூபா போட்டிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, மெயின்டைன் பண்ணுங்கள், வண்டியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வண்டி R15 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒரு மெக்கானிக்காக உங்களுக்கு சொல்கிறேன். பாய்.